பார்த்தீங்கன்னா, தமிழகத்துல அடுத்த வானிலை நிலவரம், மழை எச்சரிக்கை பற்றி நாம் இந்த ஒரு வீடியோல நாம பார்க்கலாம். ஸோ அடுத்த 24 மணி நேரத்துல ஒரு சில முன்னெச்சரிக்கைகளை நீங்க எடுக்க வேண்டியதா இருக்கும். தமிழகத்துல பல்வேறு மாவட்டங்கள்ல வரவிருக்கும் நாட்கள்ல பெய்யவிருக்கும் கனமழை குறித்த எச்சரிக்கையை இந்த வீடியோ உங்களுக்கு விளக்குகிறது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யறதுக்காக வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் நாட்களில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்களில் நிலவப்போகும் மழைப்பொழிவு குறித்த விரிவான கால அட்டவணையை இந்த வீடியோ உங்களுக்கு விளக்கும். மேலும் சென்னை மற்றும் அதனை சுற்றிய புறநகர் பகுதிகளில் நிலவப்போகும் மேகமூற்றம் மற்றும் வெப்பநிலை மாற்றங்கள் குறித்த தகவல்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் இந்த வானிலை மாற்றங்களுக்கு ஏற்றவாறு தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு இந்த வீடியோ மூலமாக சொல்றோம். அதன் தொடர்ச்சியாக ஒரு வாரத்தில் நிலவக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை மற்றும் அதன் தாக்கங்களை குறித்து இந்த வீடியோல நம்ம பார்க்கலாங்க. ஸோ தற்பொழுதைய நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீலகிரி, கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல கனமழை பொய்யும், அதை சுற்றி இருக்கிற மாவட்டங்கள்லுமே கனமழை எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா, அந்த மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான நபர்கள் எல்லாமே இதை தெரிஞ்சுக்கணும். வளிமண்டலத்துல இது தாக்கம், வளிமண்டலத்துடைய ஒட்டி இருக்கிற மழையை ஈர்க்கும் 2 அமைப்புகள், மேற்கு பகுதி தெற்கு குஜராத்திலிருந்து வடக்கு நோக்கி கேரளா வரை நீளும் காற்றழுத்த தாழ்வு பகுதி, கிழக்கு பகுதி தமிழக கடலோர பகுதிகளில் நிலவும் வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு நிலை. இந்த 2 அமைப்புகளின் சேர்க்கையால் தமிழகம் முழுவதும் இடி மின்னல் பலத்த காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஸோ அடுத்த 48 மணி நேரத்துக்குள்ளார அதிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள், மண்டலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீலகிரி, கோயம்புத்தூர் மலைப்பகுதிகள், தேனி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி மலைப்பகுதிகளில் இந்த அதி கனமழை வரையும். சமவெளி பகுதிகள் அப்படின்னு நாம் பார்க்குறப்ப கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வட கடலோர மாவட்டங்கள், தமிழகம், புதுவை மற்றும் காரைக்காலில் மிதமான மழைக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அடுத்த 5 நாள் மழை ஒப்பீட்டுடைய அட்டவணை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்று நீலகிரி மற்றும் கோவை பகுதிகளுக்கு ரெட் அலர்ட், நாளை ரெட் அலர்ட், 1ஆம் தேதி ரெட் அலர்ட், 2ஆம் தேதி ஆம்பூர்ல ரெட் அலர்ட், 3 to 5 பார்த்தீங்கன்னா டீப் ப்ளூ, ரெட் அலர்ட் கிடையாது. தேனி, நெல்லை மற்றும் குமரி மலைப்பகுதிகளுக்கு இன்று ஒரு ரெட் அலர்ட் கிடையாது, எல்லோ அலர்ட். நாளை பார்த்தீங்கன்னா ரெட் அலர்ட், 1ஆம் தேதி ரெட் அலர்ட், 2ஆம் தேதி ரெட் அலர்ட் கிடையாது, 3ஆம் தேதி டீப் ப்ளூ. ஸோ கடலோர மற்றும் புதுவை மாவட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா மிதமான மழை, புதுவை காரைக்காலில் இன்று, நாளை பார்த்தீங்கன்னா மிதமான மழை, மிதமானது லேசானது முதல் மழை, டீப் ப்ளூ. ஸோ 2ஆம் தேதி டீப் ப்ளூ தான், 3ஆம் தேதி மிதமான மழை தான். டெல்டா மாவட்டங்கள்ல இன்றிலிருந்து அடுத்த 5 நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா மிதமான லேசானது தான் இருக்குமே தவிர பெரிய கனமழை எதுவுமே கிடையாது. ஸோ வானிலை முரண்பாடு மற்றும் வெப்பம். ஸோ எல்னினோ காரணமாக பல்வேறு மாவட்டங்கள்ல இந்த முரண்பாடுகள் எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க. மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் கடலோர மலைகள்ல தொடர் மழை பெய்தாலும் வெப்பநிலை எச்சரிக்கை, வெப்பநிலை தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் இன்றும் நாளையும் அதிகபட்சமா 2 வெப்பநிலை மாற்றம், 2 டிகிரி முதல் 4 டிகிரி வரை ஒரு சில இடங்களில் இயல்பை விட வெப்பநிலை அதிகமாக தான் இருக்கும் அப்படின்றது குறிப்பிட்டு சொல்றாங்க. ஸோ நாளை மற்றும் 1ஆம் தேதி நோக்கி விரிவடையும் மழை வளையம். ஸோ பகல்ல பார்த்தீங்கன்னா வானம், சென்னை பகுதியில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 37 to 38 டிகிரி செல்சியஸ். மாலை நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மிதமான மழை 26 to 27 டிகிரி செல்சியஸ் இருக்கும் சென்னையில அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் தற்சமயம் பார்த்தீங்கன்னா முக்கியமான அறிவிப்பு. 2 to 5ஆம் தேதி வரை படிப்படியாக மழை குறைவு ஏற்படும். ஓகேங்களா? வெப்பநிலை இயல்பை விட கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால நீங்க ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல. மலைப்பகுதிகளில் கூடுதலாக கவனம் வச்சிருக்கிறோம். கோவை, நீலகிரி மற்றும் தென் மாவட்ட மலைப்பகுதியில் வசிப்போர் அடுத்த 48 மணி நேரத்திற்குள்ள கனமழையை எதிர்நோக்க நேரிடும். ஸோ மாலை நேரத்துல திடீர் மழைகள் கடலோர மாவட்டங்கள்ல பெய்யும் அப்படின்றது குறிப்பிட்டு நம்ம சொல்லலாம். இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க நம்மளுடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.